ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரீட்டெயிலிங் ட்ரேட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீட்டெயிலிங் ட்ரேட் அப்படின்றது வந்து ஹோல்சேல் ட்ரேடர்கிட்டேருந்து சில்லறையாக ஸ்மால் குவான்டிட்டிஸில் அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டிஸில் வந்து ப்ராடக்ட்ஸை வாங்கி அதை பிஸ்னஸ் பண்ணக்கூடியது தான் நம்ம ரீட்டெயிலிங் ட்ரேடுன்னு சொல்கிறோம். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டெயிலிங் ட்ரேட்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் ரீட்டெய்லர்ஸ் இன் இந்தியா. For proper understanding, it would be useful to classify them into certain common categories. இப்போ சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இருக்குது. இப்போ ஸ்ட்ரீட்டில் விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லை வந்து தள்ளு வண்டியில் பொருட்களை கொண்டு போய் விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லை வீடு வீடாக வந்து கூடையில் கொண்டு போய் பொருளை விற்கிறவங்க இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்ஸடாக ஒரு ஷாப் மாதிரி வச்சு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க ரீட்டெயிலிங் ட்ரேட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீட்டெயிலிங் ட்ரேட் வந்து நம்ம கண்ட்ரியில் நடக்குது. டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு பை எக்ஸ்பர்ட்ஸ் to categorize retailers into different types. For example, on the basis of size of business, they may be categorized into large, medium and small retailers. இப்போ வந்து ஒரு ரீட்டைல் ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த லெவலில் பண்ணுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் வாங்கி ஸ்ட்ரீட்டில் வந்து இல்லை வந்து பார்த்திங்கன்னா வழிநடை பாதையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லைன்னா தள்ளு வண்டியில் வந்து பொருட்களை வச்சுட்டு தள்ளிக்கிட்டே போய் அந்த தள்ளு வண்டியை வச்சுட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இல்லை ஒரு ஷாப் மாதிரி வச்சு. ஸோ சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எந்த அளவில் இருக்குது, ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கா, இல்லை வந்து மீடியம் லெவல் பிஸ்னஸாக இருக்கா, இல்லை வந்து பெரிய லெவலான பிஸ்னஸ் வந்து பண்ணுறோமா. ஸோ சைஸை பொறுத்து இருக்குது. அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து ரீட்டைலர் ஷாப்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் டைப் ஆஃப் ஓனர்ஷிப் தே மே பி கேட்டகரைஸ்ட் இன்டு சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் அண்ட் கம்பெனி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நிறுவனத்தை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சோல் ட்ரேடராக இருக்கலாம். சோல் ட்ரேடர்னா ஒரு சிங்கிள் பர்சனாக ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்தலாம். இல்லை பார்ட்னர்ஷிப் 2-3 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸை நடத்தலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர், அதாவது வாலண்டியராக வந்து பார்த்திங்கன்னா சில தங்களுக்கான ஒரு குழுக்கள் அமைச்சு அதை ஒரு கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் மாதிரி நடத்துறது. அப்படியே இல்லாமல் ஒரு கம்பெனியை பப்ளிக் கிட்டேருந்து ஷேர் ஹோல்டிங்ஸை வாங்கி கம்பெனி நடத்துகிறவங்க. ஸோ ஒரு பிஸ்னஸை நடத்தணும் அப்படின்னா சைஸை பொறுத்து. இப்போ வந்து சோல் ட்ரேடர்னால் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். பார்ட்னர்ஷிப்னா 2-3 பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி அது ஒரு லெவலில் பிஸ்னஸ் கொண்டு வருவாங்க. இதுவே வந்து கம்பெனின்னும் பொழுது பப்ளிக் கிட்டேருந்து அமௌண்ட்டை வந்து ஷேர்ஸாக வந்து அவங்க கொடுத்து அமௌண்ட்டை வந்து வாங்கி அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அது பெரிய லெவல் பிஸ்னஸ். ஸோ சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் வந்து நம்மது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் மெர்கண்டைஸ் ஹேண்டில்டு the different classifications may be specialty store, supermarket, departmental store. சின்ன மளிகை கடை வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க. எவ்வளோ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ another common basis of classification is whether or not they have a fixed place of business. ஸோ இன்னொரு கிளாசிஃபிகேஷன் எப்படி ரீட்டைல் ட்ரேடை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒரே இடத்துல இருந்து பண்ணுறாங்களா, இல்லை வந்து வெவ்வேறு இடங்களில் மாற்றி மாற்றி பண்ணுறாங்களா, இல்லை வந்து இடங்களை வந்து எப்போவுமே மாற்றிக்கிட்டே இருக்காங்களா, இதை பேஸ் பண்ணி கூட வந்து பிஸ்னஸ் வந்து ரீட்டைல் ட்ரேட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணப்படுது. ஆன் திஸ் பேசிஸ் தேர் ஆர் 2 கேட்டகரிஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ், இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டைலர்ஸ். இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்த கஸ்டமர்ஸ்க்கு நேரடியாகவே டெலிவரி செய்யக்கூடிய பர்சன்ஸை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Both these types of retailers have been described in detail in the sections as below. இப்போ வந்து அதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். Itinerant retailers are traders who do not have a fixed place of business to operate from. ஸோ இந்த மாதிரியான இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலராக இந்த பிளேஸ்லேருந்து தான் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் வந்து கிடையாது. they keep on moving with their wares from street to street or place to place in search of customers. அவங்க என்ன பண்ணுவாங்க, தெருவுக்கு தெரு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ப்ராடக்டை கொண்டு போவாங்க. இப்போ வந்து அலுமினிய சாமான் விற்கிறாங்க, பிளாஸ்டிக் சாமான்ஸ் விற்கிறாங்க, வெஜிடபிள்ஸ் விற்பாங்க, ஃப்ரூட்ஸ் விற்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா
ஈவன் வந்து கேஸ் ஸ்டவ் ரிப்பேர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க, பாய்ங்க விற்பாங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெனாயில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கு வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு தெருவாக போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை வந்து விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி விற்கக்கூடிய தனக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடம் இல்லாமல் எப்போவுமே வந்து எல்லா தெருக்களிலேயும் போய் தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ப்ராடக்டை விற்பாங்க. அப்படிப்பட்ட ரீட்டைலர்ஸ் தான் இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஸ்மால் ட்ரேடர்ஸ் ஆப்ரேட்டிங் வித் லிமிட்டட் ரிசோர்ஸஸ். ஒரு கம்மியான அமௌண்ட்டை தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி பொருட்களை வாங்கி அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் விற்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து ஸ்மால் ட்ரேடர்ஸ், சின்ன வணிகர்கள். தே நார்மலி டீல் இன் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ் சச் as toiletry products, toiletry products, fruits and vegetables and so on. ஸோ மோஸ்ட்லி இவங்க டீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ரெகுலராக யூசேஜ், இப்போ வந்து பழம், காய்கறிகள் இதெல்லாமே வந்து ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள். ஸோ அந்த மாதிரி பொருட்களை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. The emphasis of such traders is on providing greater customer service by making the products available at the doorstep to the customers. ஸோ இவங்களுடைய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு தேவையான பொருளை நேரடியாக அவங்க கைக்கே கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு தான் வந்து இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஆஸ் தே டு நாட் ஹாவ் எனி ஃபிக்ஸட் பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டு ஆப்ரேட் ஃப்ரம், தீஸ் ரீட்டைலர்ஸ் ஹாவ் டு கீப் த லிமிட்டட் இன்வென்ட்ரி ஆஃப் மர்க்கண்டைஸ் எய்தர் அட் ஹோம் ஆர் அட் சம் அதர் பிளேசஸ். ஸோ இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருட்களை வந்து வாங்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ப்ராடக்டை தெருக்களில் கொண்டு வந்து விற்பாங்க. இப்போ அவங்களுக்கு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து காய்கறிகளோ பழங்களோ வந்து பாக்ஸாக வாங்கி வச்சுப்பாங்க. ஆனால் கொஞ்சமான காய்கறிகளும் பழங்களையோ கீரைகளையோ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையிலையோ வச்சுக்கிட்டு டெய்லி வந்து விற்றுக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இடம் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் டைப்ஸ் ஆஃப் இட்டினரண்ட் ரீட்டைலர்ஸ் ஆப்ரேட்டிங் in India are as below. ஸோ இப்போ காமனாக நம்ம ஊருங்களில் பார்க்கக்கூடிய இந்த மாதிரியான ரீட்டைலர்ஸ் வந்து யார் அப்படின்னு பார்க்கலாம். பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ் ஆர் ப்ராபப்ளி அமங்ஸ் த ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரீட்டைலர்ஸ் இன் த மார்க்கெட் பிளேஸ் ஹூ நாட் லாஸ்ட் தர் யூட்டிலிட்டி ஈவன் டியூரிங் த மாடர்ன் டைம்ஸ். இந்த பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ் அப்படின்றவங்களும் பார்த்தீங்கன்னா தெருவாக வந்து பொருட்களை வந்து விற்கிறவங்க தான். என்னதான் வந்து சூப்பர் மார்க்கெட்டும் ஜென்ரல் மார்க்கெட் இதெல்லாம் கூட வந்தால் கூட, ஹைப்பர் மார்க்கெட் வந்தால் கூட இவங்களுடைய தேவைகள் அப்படின்றது வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து தெருவில் காய்கறி வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பழங்கள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த கோலமாவு விற்கிறது இது எல்லாமே கூட வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஆனால் வீட்டுக்கிட்டேயே வந்து விற்கிறவங்க கிட்ட வாங்குறவங்களுடைய இது வந்து இன்றைக்கும் மாறலை. அதை விற்கிறவங்களும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தே ஆர் ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ் ஆர் பெட்டி ட்ரேடர்ஸ் ஹூ கேரி த ப்ராடக்ட்ஸ் ஆன் எ பைசைக்கிள், ஹேண்ட் கார்ட், எ சைக்கிள் ரிக்ஷா ஆர் அண்ட் தர் ஹெட்ஸ் அண்ட் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் டு செல் தர் மெர்கண்டைஸ் அட் த டோர் ஸ்டெப் ஆஃப் தி கஸ்டமர்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ், சின்ன வணிகர்கள். இவங்கெல்லாம் சின்ன வியாபாரம் செய்கிறவங்க. ஒன்று சைக்கிள்லேயோ இல்லை வந்து சைக்கிள் ரிக்ஷாலேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில கூடையை வச்சுக்கிட்டோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ப்ராடக்ட்ஸை வந்து கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க தான் இந்த பெட்லர்ஸ் அண்ட் ஹாக்கர்ஸ். தே ஜென்ரலி டீல் இன் நான் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் லோ வேல்யூ ப்ராடக்ட்ஸ். மோஸ்ட்லி இவங்க வந்து வியாபாரம் பண்ணக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட், குவாலிட்டி செம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னா விலையும் அவங்கக்கிட்ட எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அதாவது டாய்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃபேப்ரிக்ஸ், கார்பெட்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ் எட்ஸெட்ரா இதெல்லாம் வந்து ரொம்ப நம்ம குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் ப்ரைஸும் வந்து கம்மியாக தான் இருக்கும். தே ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ், பிளேசஸ் ஆர் எக்ஸிபிஷன்ஸ் ஆர் மீல்ஸ் அண்ட் அவுட் சைட் ஸ்கூல்ஸ் டியூரிங் எ லஞ்ச் பிரேக். ஸோ இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது விற்றுக்கிட்டு இருப்பாங்க, இந்த பலூன்ஸ் விற்கிறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ட்ரேடர்ஸ். அந்த பேசிஸில் தான் இவங்க வருவாங்க. த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஆஃப் ரீட்டைலிங் இஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் கன்வீனியன்ட் சர்வீஸ் டு த கன்சியூமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு நேரடியாக வந்து அவங்க ஈஸியாக அந்த பொருளை
இருக்கிற இடத்துல இருந்தே பொருளை வாங்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்க அமைச்சு கொடுக்குறாங்க. However, one should be careful in dealing with them as the products they deal in are not always reliable in terms of quality and price. ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்கிற பொருள் வந்து தரமானதாக இருக்கும், விலை வந்து கரெக்டான விலையாக இருக்கும் அப்படிலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அவங்களே தெருவாக விற்கிறாங்க அப்படின்னும் பொழுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சின்ன ஒரு மணியை தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளை வாங்குறாங்க அப்படின்னும் பொழுது அதற்கேற்ப தான் அந்த குவாலிட்டியும் இருக்கும், அந்த ப்ரைஸும் வந்து இருக்கும். ஸோ அது வந்து ஒரு முழுசாக வந்து அதை நம்பி ஓகே இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்துட்டு சில காஷியஸாக நல்ல பொருட்களாக பார்த்து வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்தது மார்க்கெட் ட்ரேடர்ஸ். Market traders are the small retailers who open their shops at different places on fixed days or dates, such as every Saturday or alternate Saturdays and so on. These traders may be dealing in one particular line of merchandise, say fabrics or ready-made garments, toys or crockery, or alternatively they may be general merchants. ஸோ இந்த மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஊருங்களில் இருக்கிறவங்களுக்கு சந்தை போடுவாங்கன்னா ஒரு சர்டன் டேஸில், இப்போ வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து சந்தை போடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலராக துணி வகைகளோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையலுக்கான பொருட்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த வெசல்ஸு பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பர்டிகுலராக இந்த இடம்ன்ற ஷாப்பெல்லாம் கிடையாது. ஆனால் என்னென்னா ஃபிக்ஸடான டேட்டில், ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டேட்டில், இப்போ வாரத்தில் புதன்கிழமை சனிக்கிழமை இந்த மாதிரி தேதியில் இந்த மாதிரி டேட்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தை மாதிரி ரெகுலராக போடுவாங்க. ஸோ ரெகுலராக அவங்க என்ன ப்ராடக்ட் அவங்க விற்கிறாங்களோ பர்டிகுலராக அந்த ப்ராடக்டை வந்து அங்கே கொண்டு வந்து சந்தைப்படுத்துவாங்க. அது வந்து பொம்மைங்களாக இருக்கலாம், இல்லை வந்து துணிமணிகளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காய்கறிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா சந்தைப்படுத்துகிறாங்க. ஓகே, தே ஆர் மெயின்லி கேட்டரிங் டு லோயர் இன்கம் குரூப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் டீலிங் லோ ப்ரைஸ்டு கன்சூமர் ஐட்டம்ஸ் ஆஃப் டெய்லி யூஸ். மோஸ்ட்லி அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலி தொழிலாளிகள் அவங்கெல்லாம் வந்து ஈஸியாக கம்மியான விலையில் பொருட்களை வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்க தான் இந்த மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து கம்மியான விலையில் இருக்க பொருட்களை தான் வந்து சந்தைப்படுத்துவாங்க. இந்த கூலி வேலை செய்கிறவங்க இல்லை வந்து இன்கம் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பொருட்களை வந்து வாங்கிட்டு போவாங்க. அதாவது தன்னுடைய இன்கம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுதான் வந்து மார்க்கெட் ட்ரேடர்ஸ். அடுத்தது ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸு. நடைபாதையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளாட்ஃபார்ம்லலாம் கடைங்க வைப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள தான் ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் ஆர் தி ஸ்மால் ரீட்டைலர் who are commonly found at places where huge floating population gathers. For example, near railway station and bus stands, and sell consumer items of common use such as stationery items, eatables, ready-made garments, newspapers and magazines. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் விற்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி மக்களுடைய நடமாட்டம் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணுற காமனாக, அதாவது பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய ரெடிமேட் துணிமணிகளாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக இருக்கலாம், அதே போல் சாப்பிட்ற பொருட்கள், இதெல்லாமே வந்து நியூஸ் பேப்பர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மில் விற்கிறவங்கள தான் நம்ம ஸ்ட்ரீட் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இன் த சென்ஸ் தட் தே டு நாட் சேஞ்ச் தர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி. மார்க்கெட் ட்ரேடர்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் 3 நாள் மட்டும்தான் வந்து பொருட்களை வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து அவங்க மாற்றி சந்தைப்படுத்துவாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரமாக வந்து இடத்த மாற்ற மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடங்களில் இவங்க வந்து தங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து விற்பாங்க. அடுத்தது சீப் ஜாக்ஸ். சீப் ஜாக்ஸ் ஆர் பெட்டி ரீட்டைலர்ஸ் who have independent shops of a temporary nature in a business locality. இந்த சீப் ஜாக்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு ஷாப் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுறாங்களே, தள்ளுவண்டி மாதிரி வச்சுட்டு அவங்களுக்குன்னு தள்ளுவண்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக அந்த வண்டியிலேயே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, பொருட்கள் எல்லாம் வச்சு அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, தே கீப் ஆன் சேஞ்சிங் தர் பிஸ்னஸ் ஃப்ரம் ஒன் லொக்காலிட்டி டு another டிபெண்டிங் அப்பான் த பொட்டன்ஷியாலிட்டி ஆஃப் தி ஏரியா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டீ ஷாப்ஸ் வந்து
போடுவாங்க. அங்கே ரெகுலராக வந்து ஒரு தள்ளுவண்டி மாதிரி வச்சுட்டு ரெகுலராக அங்கே வந்து டீ ஷாப்ஸ் வந்து போடுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து போஸ்ட் லொக்காலிட்டி இப்போ வந்து கம்பெனிங்க இருக்கிற இடத்துல போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பொதுவான இடங்களில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஆக வாய்ப்பில்லை. ஸோ எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும்னு தோணுதோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து அந்த வண்டியை மூவ் பண்ணிவிட்டு அவங்க தங்களுடைய பிஸ்னஸுடைய பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. However, the change of place is not as frequent as in the case of hawkers and market traders. ஆனால் இந்த ஹாக்கர்ஸ் மாதிரி தெருவா போய் பொருளை விற்கிறவங்க இல்லை வந்து மார்க்கெட் ட்ரேடர்ஸ் சந்தைப்படுத்துறது, ஸோ இவங்கள மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடியெல்லாம் வந்து தங்களுடைய இடங்களை மாற்ற மாட்டாங்க. சப்போஸ் இந்த ஏரியாவில் நமக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது அப்படின்னா அந்த ஏரியாலேயே அவங்க வந்து தங்களுடைய பிஸ்னஸை எப்போவுமே பண்ணிகிட்ருப்பாங்க. த டீல் இன் கன்சூமர் ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீசஸ் சச் அஸ் ரிப்பேர் ஆஃப் வாட்சஸ், ஷூஸ், பக்கெட்ஸ் எட்ஸெட்ரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ரிப்பேர் பண்ணுற கடை இல்லை ஷூ கடை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எப்போவுமே ஒரு இடத்துல குவிகிற இடங்களில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸை வந்து அவங்க நடத்துவாங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக பிளேஸை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ரீட்டெயிலிங் ட்ரேடில் வந்து இது வந்து எட்டினரண்ட் ரீட்டெய்லர்ஸில் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸட் ஷாப் ரீட்டெய்லர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் எடுத்ததில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த டாபிக் உங்களுக்கு தெளிவாக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.